ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக இன்றைக்கி வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வெந்தயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை எடுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை தான் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு, நான் இன்னைக்கு கருவேப்பிலை சேர்க்கல, பூண்டு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பூண்டு வதங்கணும். சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, கொஞ்சம் தொக்கு மாதிரி நல்லா கிடைக்கும். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். அதனால் அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைக்கிறது. நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 minutes மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது ஃபைனலாக கொஞ்சம் சுண்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த வெந்தய பொடியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அதை தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட கசப்பு வந்துடும். பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். அதனால் நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 செகண்ட்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டால் கசப்பு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உடனே. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட, தோசை, இட்லி கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம். இதில் புளி கரைச்சி ஊற்றி கூட பண்ணலாம் இந்த குழம்பு. பட் ஆனால் நான் இன்னைக்கு புளியெல்லாம் ஊற்றலை, அதனால் இது அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் தொக்கு மாதிரியே வச்சு. நான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் எனக்காக நானே சர்வ் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் வீட்டில் என் ஒய்ஃப் தான் சர்வ் பண்ணுறாங்க. பட் ஹஸ்பண்ட்ஸும் சர்வ் பண்ணுறாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யார் வீட்டில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அதுவும் அவங்க லக்கி தாங்க. ஏன்னா நிறைய டைம் ஏதோ சில டைம் தாங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க, பரிமாறுவாங்க சாப்பாடெல்லாம். நம்மளுக்கெல்லாம் எங்கே இந்த பாருங்கள், அந்த வெள்ளை சாதத்துக்கு கூட அந்த குழம்பு, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு அப்படியே டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. நான் சீக்கிரம் சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு 10 days